2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். கண்களை மூடி இந்த வார்த்தைக்குள் இருக்கிற காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் உம்மை நம்பி உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் அப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்ன ஆவியானவர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலவானை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பலவீனரை தெரிந்து கொண்டார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வருகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பலன் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நிற்கிறேன் ஐயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொன்ன அந்த ஆவியானவர் பலப்படுத்துவீராக. அது மட்டுமல்ல, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களுக்குள் இருந்து பேசுவார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாய் ஆவியானவர் ஆளுகை செய்வீராகப்பா. ஆண்டவரே, மக்கள் வார்த்தை தானே என்று கேட்டுவிடாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை எல்லார் மத்தியிலும் தொனிக்க பண்ணி ஆண்டவரே அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. உம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து தருகிறோம். கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இங்கே நான் வாசித்த வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக காரியங்களை சொல்லுகிறார். ஆனால் இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது ஆதலால், எப்படி பிரியமானவர்களே, ஆதலால் பிரியமானவர்களே அப்படின்னு ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியமானவர்களே என்று சொல்லி ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் ஆதலால் பிரியமானவர்களே அப்படின்னா ஏதோ ஜாயின் பண்ணி என்ன செய்கிறாரு, ஒரு காரியத்தை ஏற்கனவே சொன்ன அந்த காரியத்தோடு இணைத்து இதை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் ஆதலால் என்று ஆரம்பித்தாரே அது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த அதே 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 3வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் என்ன, கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம். கடைசி காலத்துல ஜனங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, என்ன நடக்குது அப்படின்னா, பரியாசக்காரர் அதிகம் இருப்பாங்க. யாருங்க? பரியாசம் பண்றாங்க. நம்மளை பரியாசம் பண்ற கூட்டம் இருக்காங்களா இல்லையா? பண்றாங்களா இல்லையா? என்ன குருட்டுத்தனமா இந்த அறிவு பெருத்த இந்த காலத்தில் ஏதோ கடவுள் வாரான்னு சொல்லி ஒரு கூட்டம் இவங்களை ஏமாத்துது. அந்த கூட்டத்தின் நடுவில் இவங்களும் போய் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பரியாசக்காரர் வந்து எப்படி நடக்கிறாங்களா, தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது. எங்க ஆண்டவர் வருவார்னு சொன்ன காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையிலே சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள். இன்னும் ஒரு சில காரியங்களை பார்ப்பீர்கள் என்றால், இந்த கடைசி காலத்திலே நான் யூடியூப்பில் பார்த்தேன், நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, சில இடங்களிலே இயேசு வந்து விட்டார், என்னதான் இயேசு, நான் தான் அந்த இயேசு என்று சொல்லி
இந்த காரியத்தெல்லாம் இயேசு நமக்கு சொல்லி போயிருக்கிறார். நான் வந்துட்டேன்னு சொல்லி அநேகர் தங்களை கிறிஸ்துவாக என்ன செய்வார்கள், காண்பிப்பார்கள். அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது காலம் கடைசி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், சொல்லி போனார். ஆனால் ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணுகிறது, அவர் வருவார் என்று சொன்னீர்களே, எப்போ வருவார், எல்லா சிருஷ்டிப்புகளும் எல்லா காரியங்களும் அப்படியே இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் ஒரு பக்கம் பரியாசம் பண்ணுகிறார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டு இருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையோ மனதார அறியாமல் இருக்கிறீர்களா? அந்த காலத்துல உண்டான உலகம் எப்படி உண்டானதோ அதே போல அந்த உலகம் ஜலத்தினால் என்ன செய்யப்பட்டது, ஜல பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது. வாசிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது. எதுக்காக இந்த பூமி காக்கப்பட்டு வச்சிருக்கு தெரியுமா? இப்போ அன்றைக்கு நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னது போல ஜலப்பிரளயத்தினால் உலகம் அழிந்தது. ஆனால் இப்பொழுது இந்த வானமும் இந்த பூமியும் காக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறதின் நோக்கம் என்ன அப்படின்னா, இது அக்கினிக்கு இரையாகப்படுவது. எப்போ அது அழிக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கடைசி நாட்களில் மனுஷர்கள் எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. என்ன தீர்ப்பு வரும்? எல்லா பிறந்த மனுஷன் அத்தனை பேருக்கு என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பு நாட்களுக்கு முன்பாக என்ன நடக்க போகுது? இந்த வானமும் பூமியும் அக்கினியினால் என்ன செய்யப்பட போகுது? அழிக்கப்பட போகுது. வாசிங்க அடுத்த வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ஆண்டவருக்கு எப்படி தெரியுமா? நமக்கு ஒரு வருஷம் பெரிய மலை போல தெரியுது. 8 மாசம் எப்படி 7 மாசம் கடந்து வந்தோன்னு தெரியல. ஆண்டவருக்கு ஒரு வருஷம் எப்படி? ஒரு நாள் 1000 வருஷம் போல. அதை நம்மளால சொல்லவே முடியாது. அவர் கணிப்பில் என்னைக்கு நாள் வச்சிருக்கிறாரோ அன்றைக்கு வருவார். நமக்கு அந்த நாள் தெரியாது. அவருடைய பார்வையிலே ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும். இப்போ நமக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 2000 வருஷங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. நாம் கால கணிப்பின்படி அதை கணிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அவர் மறுபடியும் வருகிற வருகையிலே அது எந்த நாள் வருவார் என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு ஒரு வருஷம் எப்படி போகுது? ஒரு நாள் போல. ஹல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவருடைய நாளை என்ன செய்ய முடியாது? கணிக்க முடியாது. அடுத்த வசனம் வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் என்னவா? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் காலத்தை தள்ளி போடுவதற்கு தாமதிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவரும் கெட்டு போகாமல். அவர் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அல்லேலூயா, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகவே அவரை தந்தருளி இவ்வுலகத்தில் இவ்வளவா என்ன செய்தார்? அன்புகன். அப்ப இன்னும் ஆண்டவர் தாமதிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேகர் ரட்சிப்படைய வேண்டும், அநேகர் கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று சொல்லி
நம்ம மேல மட்டுமல்ல, இன்னும் இருக்க ஜனங்கள் மேலும் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். எப்படி வரும்? திருடன் எப்ப சொல்லிட்டா வருவானா? யார் வீட்டுக்காவது திருடன் சொல்லிட்டு வருவானா? சில திருடன் வேற மாதிரி வருவான். அதே மாதிரி திருடன் வாசல் வழியாகவும் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். சரி, அப்படி என்றால் ஆண்டுடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் என்ன செய்யுமா வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போ. ஆண்டவர் வருவார். பார்த்தீங்களா? இந்த வானம்லாம் நம்புறீங்களா நீங்க? வானம் எப்படி போகுமா? மடமடவென்று அகன்று போ. பூதலங்கள் வெந்து உருகி போ. பூமி அக்கினிக்கு இரையா போயிடும். வெந்து என்ன செய்ய போகுது? எவ்வளவு லேண்டு வாங்கி போட்டாலும் ஒண்ணுக்கும் உதவாது. அதுக்காக லேண்டு வாங்காதீங்கன்னு சொல்லலை. கண்டிப்பா குடியிருக்க வீடு அவசியம். உங்க சந்ததிக்கும் சேர்த்து வைங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனா எல்லாத்தை விட இதெல்லாமே ஒரு நாள் என்ன செய்ய போகுது? வெந்து உருகி போக போகிறது. பிரைஸ் எல்லாம் எதை குறித்தும் மேன்மை பாராட்ட நமக்கு வழி இல்லை. அடுத்து, பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போ. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால், அப்ப இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியதா இருக்குது. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால், நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு, அந்த நாள் சீக்கிரமாய் வரும்போது மிகுந்த உங்களுடைய பரிசுத்தம் எப்படி இருக்கிறது, உங்களுடைய நடக்கை எப்படி இருக்கிறது, உங்களுடைய பக்தி எப்படி இருக்கிறது, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கு. ஏன்னா எப்ப வருவார்னு நமக்கு தெரியாது. பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், வாலிபத்தை என்ஜாய் பண்ணலாம். இப்போ நமக்கு கல்யாணம் ஆகி சின்ன வயசு தானே ஆகுது. எதை அனுபவிக்கணுமோ அனுபவிக்கலாம். அனுபவி ராஜா, அனுபவி, எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியாயிராது. அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் என்ன? இவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியதா இருக்கிறபடினாலே, வானம் பூமி எல்லாம் வெந்து உருகி அழியக்கூடியதா இருக்கிறபடினாலே, நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், உங்களுடைய பக்தி எப்படி இருக்கிறது, உங்களை நீங்களே என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். எப்படி இருக்கீங்க? பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த பிரச்சனையை தீர்க்கணும், அந்த லேண்டை வாங்கணும், இதை முடிக்கணும், அதை செய்யணும், இதுக்கெல்லாம் நம்ம காத்துட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவருடைய நாள் சீக்கிரமாய் வரப்போதே, அதற்காக நீங்கள் எப்படி காத்திருங்கள்? ஆவலுடன் காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதலங்கள் எரிந்து உருகி போ. அடிக்கடி சொல்றார் இந்த வார்த்தைய. அடுத்து வாசிங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். கண்டிப்பா ஆண்டோடைய வருகையில அவர் வந்த பின்பு இந்த இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா ஒரு புதிய வானம் புதிய பூமியை கர்த்தர் சிருஷ்டித்து தம்முடைய பிள்ளைகளை அங்கே வாழ வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே பூமியில 1000 வருஷம் ஆண்டவரோடு நம்ம ஆளுகை செய்வோம். அதற்கு பின்பு கடைசியாக இந்த பூமியை எல்லாவற்றையும் வானத்தையும் பூமியை அழித்து விட்டு தம்முடைய ஜனத்துக்காக ஆண்டவர் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. யார் புதிய பூமியில் இருப்போம், யார் புதிய வானத்தில் இருப்போம், யார் சியோனில் இருப்போம் என்பது நமக்கு தெரியாது. அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக தேவன் பலன் அளிக்க போகிறார். இந்த எச்சரிப்பை, இந்த சத்தம் எப்பொழுதும் நம்முடைய காதுகளில் தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் இயேசு பக்கத்தில் இருக்கணும்னு ஆசை? ஒரு தலைவர் பக்கத்தில் உட்கார்றதே ரொம்ப விரும்புவோம், அப்படிதானே? ஒரு பெரிய ஆள் பக்கத்தில் உட்கார்ந்தாலே ஒரு பெரிய கெத்து பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் சாதாரணமாக உட்கார முடியாது. இங்கேவே அப்படி இருக்குன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட புதிய வானத்தில் இருக்கவங்க ஆண்டவரை எப்போமாவது தூரத்துலேருந்து தான் புதிய பூமியில் இருக்கிறவங்க பார்க்க முடியும். அப்போ புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல நம்ம இருக்க போகிறோங்கிறது அது ஆண்டவருக்கு தான் தெரியும். 100% பரிசுத்த நடக்கை, பக்தியுள்ள வாழ்க்கை, சாட்சியின் ஜீவியம்,
கர்த்தருக்காக கனி கொடுக்கிற அனுபவம், சுபாவ மாற்றங்கள் இப்படி இருக்கும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம வாழ முடியும். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, ஆகையால் பிரியமான, அப்பமும் சொல்றாரு ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும், எப்படி இருக்கணும்? கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய். இந்த அடிக்கடி உங்களுக்கு சுத்திகரிப்பு கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். கரைனா என்ன, பிழைனா என்ன நல்லா தெரியும். திருப்பி அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா செய்தி நமக்கு அது அல்ல. கரையற்றவர்களாம் பிழை இல்லாதவர்களுமாய். ஓகே, சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி. எப்படி போய் நிக்கணும்? சண்டைக்காரியா போய் நிக்க முடியுமா? சண்டை மாம்சத்தின் சுபாவம், சமாதானம் ஆவியின் கனி. பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள், எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும். நீங்க இப்ப 17வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் பிரியமானவர்களே, இவ்வளவு காரியத்தை சொல்லிட்டு பவுல் இத பத்தி நிறைய சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வருகை குறித்து, கர்த்தருடைய நாளை குறித்து தன்னுடைய நிருபத்திலே அவர் அதிக காரியங்களை, என்னை விட வெளிப்பாடான காரியங்களை எழுதி இருக்கிறார். அதை அறிவதற்கு எனக்கே அரிதா இருக்கிறது என்று பேதுரு அப்போஸ்தலனாகிய பவுலை விட்டு சொல்லிவிட்டு இப்போ 17வது வசனத்திலே ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால். நம்ம தெரியாதவங்கல்ல, தெரிஞ்சிருக்கிறோம்ல, எல்லாம் அழிய போகுதுங்கிறது நமக்கு நன்றா தெரியும். ஆதலால் சொல்லுகிறார், ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு. உலகத்துல யாரெல்லாம் வாழ்றோம்? துன்மார்க்கன் இருக்கிறாங்க, பாவி இருக்கிறாங்க, அக்கிரமக்காரர் இருக்கிறாங்க, பரிசுத்தவான் இருக்கிறார்கள், தேவனுடைய மனிதர்கள் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் மத்தியில தான் நாமளும் என்ன செய்கிறோம்? வாசம் பண்ணுகிறோம். அதனால இவர் எச்சரிக்கிறார், ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே. எதுலங்க? வஞ்சகம். கடைசி காலத்துல நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளை கூட சாத்தான் என்ன செஞ்சிடறான்? வஞ்சித்திடுறான். அதனாலதான் இங்க சொல்லுகிறார், அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு. நிறைய பேர் எதுல இழுப்புண்டு விழுந்து போகிறோம்? ஆமா, அக்கிரமக்காரருடைய வஞ்சகம். நல்ல மனுஷனுடைய வஞ்சகம் இல்ல, அக்கிரமம் செய்கிறவர்களுடைய வஞ்சக பேச்சினால். இதெல்லாம் பொய்யுங்க, இதெல்லாம் நம்பாதீங்க, இப்படிலாம் வாழணும்னு அவசியம் இல்லைங்க, எல்லாவற்றையும் நமக்கு அனுபவிக்கணுங்க, ஜாலியா வாழணுங்க, எதுக்கு ஆண்டவர் உலகத்தை படைச்சார் அண்டெல்லாம் சொல்லி உங்களை மயக்கி, உங்களை எப்படி சொல்றது, அந்த அக்கிரமக்காரர் வஞ்சக பேச்சினாலே. நம்ம அம்மா முதல்ல எதுல விழுந்தாங்க? வாயே திறக்க மாட்டீங்க. வஞ்சகத்தில். சர்ப்பந்தான் வஞ்சிக்கும், பிசாசு தான் வஞ்சிக்கும். இப்ப இங்க சொல்லி இருக்கு, அக்கிரமக்காரருடைய வஞ்சத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி. எதுல? உறுதி. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? உங்கள் உறுதியிலிருந்து நீங்க விலகி போகக்கூடாது. தேவன் மேல் உள்ள உறுதி நின்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என்ன செய்யணுமா? எச்சரிக்கைன்னா என்ன அர்த்தம்? ஜாக்கிரதை. சில இடத்துல என்ன எழுதி போட்டிருக்கோம்? ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு போட்டு ஒரு படத்தை போட்டிருக்கோம். என்ன படம்? ஆமா, சில இடத்துல அப்படியே பல்ல காட்டிட்டு பல்ல வெளியே நீட்டிட்டு நிற்கும். என்ன? ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இங்கே ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியில் இருந்து விழுந்து போகாதபடிக்கு எப்படி இருங்களாம்? எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். செய்தி முடிஞ்சிட்டுன்னு நினைச்சிங்களா? இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போகுது. எதுல இருந்து நம்ம விழக்கூடாது? எதுல இருந்து? யார் மேல் வைத்திருக்கிற உறுதி? தேவன் மேல் வச்சிருக்க உறுதி.
ஜென்ஸ்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். யார் மேல வைத்திருக்கிற உறுதி? தேவன் மேல் வைத்திருக்கிற உறுதி அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராங். தேவன் மேல நம்ம வைத்திருக்கிற அந்த தைரியம், அசைக்க முடியாத நம்பிக்கை, நிலைத்திருக்கிற தன்மை, இவைகளில் இருந்து நாம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? விலகி விடாதபடிக்கு. ஏன்னா நம்ம வாழ்றது அக்கிரமம் நிறைந்த உலகம், பொல்லாங்கு நிறைந்த உலகம், நம்மை வஞ்சிக்கிற உலகம். இங்கேதான் நீங்களும் நானும் வாசம் பண்ணுகிறோம். வாரத்தில் ஒரு நாள் வந்து சண்டே சர்வீஸில் கூடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். எப்படியாவது ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா அந்த கூட்டங்களில் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கடந்து போகிறோம். ஆனால் காலம் முழுவதும் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகம் நம்மை வஞ்சிக்காதபடிக்கு, பொல்லாதவர்கள் நம்மை வஞ்சிக்காதபடிக்கு, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நாம் விழுந்து விடாதபடிக்கு நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற உறுதி, ஆண்டவர் நம்மை ரட்சித்த நாளிலிருந்து வைத்த உறுதியில நம்ம விலகி விடாதபடிக்கு எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நாம் எதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? உறுதியா நிற்க வேண்டும். அந்த உறுதியில அந்த உறுதியை காத்துக்கொண்டு நாம் ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் எல்லாரும் எதிலெல்லாம் கர்த்தருக்குள்ள உறுதியா இருக்கிறீங்களோ அதை விட்டு விலகாதபடிக்கு உறுதியிலே நிலைத்திருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு எழுதும்போது தன்னுடைய நிருபத்திலே விசுவாசிகளை எச்சரித்து, ஒருபோதும் நீங்கள் உங்களுடைய உறுதியை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க? விலகிறாதீங்க. அதில் நீங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக சபையை எச்சரித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அப்படி என்றால் ஆண்டவர் நம்ம எதுலெல்லாம் உறுதியாக நிற்க சொல்கிறாரு, ஆண்டவரிடத்துல நாம் எந்த விஷயத்துலலாம் நம்ம உறுதியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாதான் நாம் எச்சரிக்கையாக என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். சிலர் மனதில் வந்திருக்கோம், இதெல்லாம் தான் உறுதி, இந்த உறுதியில் தான் நம்ம உண்மையாக இருக்கணும்னு சொல்லி தெரியாத காரியத்தை சொல்லலை. பேதுரு அப்போஸ்தலன் அந்த நிருபத்தில் எழுதும்போது சொன்னார், நான் உங்களுக்கு தெரியாத காரியத்தை சொல்ல போகிறதில்ல, தெரிஞ்சதை என்ன செய்கிறது? நினைப்பூட்டுறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இப்பொழுதும் அந்த வேலையை தான் நான் உங்கள் மத்தியில் செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்? உங்களை நினைப்பூட்டி அந்த உறுதியிலே எச்சரிக்கையாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அதுதான் நமக்கு வாரம் முழுதும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. அல்ல, என்னுடைய அனுபவம் அது. நான் எப்படி நம்ம ஆண்டவரை உற்சாகமாக ஆராதித்து உற்சாகமாக வசனம் கேட்டு சந்தோஷமாக இருக்கிறோமோ அந்த வாரங்கள் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கேவே வந்து நம்ம சோகமாக இருந்தோன்னு சொன்னால் நமக்கு அந்த வாரம் முழுவதுமே ஒரு செழிப்பாக என்ன செய்யாது? தெரியாது. ஓகே, இப்போ உங்கள் மனசில் வந்திருக்கோம், வந்தது பரவாயில்ல. இப்போ வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து 2 பேதுரு 1:10 வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. என்ன புரிஞ்சுது? அழைப்பில் உறுதியா இருக்கணும். என்ன அழைப்பு? அழைக்கப்பட்ட அழைப்புல உறுதியா இருக்கணும். நம்ம ஆண்டவர் நம்மளை எப்ப தெரிஞ்சார் உங்களுக்கு தெரியுமா? எப்ப நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஆமென். அருமையா சொன்னீங்க. அதான் நான் சொன்னேனே, உங்களுக்கு தெரிஞ்சதை நினைப்பூட்டி உங்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு தான் இந்த காலை வேளையிலே இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்மளை ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்னமே என்ன செஞ்சிட்டாரு? தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்திற்கு முன்னமே தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மளை எப்படி அந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொண்டாலும் தெரிந்து கொண்டவர்களை அழைப்பதற்கு ஒரு நேரம் இருந்துச்சு. அப்படிதானே? இருந்துச்சா இல்லையா? அதெல்லாம் நமக்கு தெரியும். எந்தெந்த சிச்சுவேஷனில் எந்தெந்த சூழ்நிலையில் நாம் அழைக்கப்பட்டு இங்கே வந்தோம் என்பது நமக்கு தெரியும்.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய பெரிய ஈவு. ஹல்லேலூயா. செத்து போயிருந்தா, பாஸ்டர்மா நான் செத்திருந்தா என்னைக்கோ செத்திருப்பேன், ஆனா என்னை ஆண்டவர் கிருபையாய் ஏற்ற நேரத்தில் ரட்சித்து அழைத்தார் சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முன்னமே முன்குறித்தது உண்மை, ஆனால் ஏற்ற நேரத்திலே கிருபையாய் கர்த்தர் நம்மை சந்தித்தார். ஹல்லேலூயா. அவர் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு நம்முடைய வியாதி நேரத்திலே, கட்டப்பட்ட சூழ்நிலையிலே, மந்திரிக கட்டிலே, செய்வனை கட்டிலே, பொல்லாத போராட்டத்தின் நேரத்திலே கிருபையாய் கர்த்தர் நம்மை ஆலயத்துக்கு கொண்டு வந்து நம்மை ரட்சிக்காவிட்டால் நாம் என்றைக்கோ என்ன செஞ்சிருப்போம்? அழிஞ்சிருப்போம். ஆனா கிருபையாய் கர்த்தர் அழைத்தார், நம்மை ரட்சித்து என்ன செய்தார்? அழைத்தார். எபேசியர் 2:12 கூட நம்ம வாசிக்கும் போது, இப்ப வாசிக்க வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. பாருங்க, காணி ஆட்சிக்கு புறம்பே இருந்த புறஜாதி மக்கள் நாம், ஆனால் ஆண்டவருடைய கண், அவருடைய ரத்தம் சிலுவையில சிந்தப்பட்டதினாலே இயேசு நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அவர் கல்வாரி ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி என்ன செஞ்சிருச்சு? சுத்திகரித்தது. அது மட்டுமல்ல, என்ன 1 பேதுரு 2:9 நம்ம வாசிக்கும் போது, 1 பேதுரு 2:9 அடிக்கடி நம்ம வாசித்த வசனம் தான். வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசித்து பாருங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். எப்படிலாம் நம்மளை அழைச்சிருக்கிறாரு? எப்படி அழைச்சாரு? தெரிந்து கொண்டார். அப்புறம் பரிசுத்த ஜாதியாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். நம்மை அந்தகாரத்தில் நின்று விடுதலையாக்கி கர்த்தர் ரட்சித்து அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் பேதுரு இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிட்டு சொல்லுகிறார், நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை உறுதியாய் என்ன செய்யணும்? இருக்கணும் அப்படின்னு சொல்றார். என்னதுலையா அழைக்கப்பட்ட? இதெல்லாம் பேசிக்கா நடந்தது. ரட்சிக்கப்பட்டுட்டோம், சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம், ஆண்டவர் நம்மளை ராஜாக்களா மாற்றிட்டாரு, ஆசாரியரா மாற்றிட்டாரு, தெரிந்து கொண்டுட்டாரு, அழைக்கப்பட்டு இப்ப ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இந்த அழைப்பிலும் கூட ஒரு சிலரை கர்த்தர் வித்தியாசமாய் அழைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி அழைச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, அழைத்தவர் ஒருவர் தான். நம்மளை எல்லாரும் அழைச்சார், பல தெய்வனை அழைச்சாரு இல்ல, ஒரே தெய்வம். நீங்கள் 1 கொரிந்தியர் 12 5-6 வசனங்களை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஒருவரே. கிரியைகளில் வித்தியாசம் உண்டு, அழைப்பிலே என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. சிலரை முழு நேர ஊழியராக தேவன் என்ன செய்கிறார்? அழைத்திருக்கிறார். சிலரை பகுதி நேர ஊழியராக அழைத்திருக்கிறார். சிலரை போதகராய் அழைத்திருக்கிறார். சிலரை மெய்ப்பராய் வைத்திருக்கிறார். சிலரை தீர்க்கதரிசியாய் வைத்திருக்கிறார். சிலர் பாடகர் ஊழியத்திலே என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் அழைத்து வைத்திருக்கிறார். சிலரை பணிவிடை ஊழியத்தில் வச்சிருப்பார். பணிவிடை ஊழியம் செய்யறவங்க போதகர் ஊழியத்தில் நிக்கணும்னு ஆசைப்படலாமா? சிலரை ஜெப ஊழியத்தில் வச்சிருப்பார். அவங்க பாட முடியுமா? பாட முடியாது. கிரியைகளில் வித்தியாசம் உண்டு, ஆனா அழைத்தவர் ஒருவரே. அப்போ நம்ம எந்த அழைப்புல அழைச்சிருக்காரோ அதுல உறுதியா என்ன செய்யணும்? சமையல் பண்றவங்களை அற்பமாவும் நினைக்க கூடாது, பாத்ரூம் கழுவுறவங்களை அற்பமாவும் நினைக்க கூடாது, பாடுறவங்க தான் பெருசு, பிரசங்கம் பண்றவங்க தான் பெருசுன்னு கிடையாது. அவர்களுக்கென்று ஒரு அழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எப்படி சரீரத்தின் ஒரே அவயம் அல்ல, பல அவயவங்கள் இருக்கிறது. கண்ணு நான் காலா இருப்பேன்னு சொன்னா நடக்க முடியுமா? முடியாது. அப்ப கை செய்யற வேலையை கை செய்யணும், கால் செய்யற வேலையை கால் செய்யணும். அப்புறம் மைண்டு என்ன யோசிக்கணும்னு செய்யணும்னு நினைக்குதோ அதை செய்யணும். இப்படி ஒவ்வொரு அவயவங்களும் ஒவ்வொரு வேலையை என்ன செய்கிறதா இருக்கிறது. சிலரை ஊழியர்களுக்கு உதவியா வச்சிருப்பார், சிலரை ஊழியருக்கு
அவங்க பாஸ்டா பெரிய தலைவராகணும்னு ஆசைப்படலாமா? முடியாது. ஏன்னா அழைப்பு என்னது? உதவி ஊழியம். அப்போ அவரவர்கள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஊழியத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்து வைத்திருக்கிறார். நம்முடைய தேவன் அந்த அழைப்பை விட்டு மற்றவர் செய்கிற ஊழியத்துக்கு நம்ம போகணுன்னு என்ன செய்யக்கூடாது ஒரு நாளும். இவங்க மட்டும், அதுக்கெல்லாம் நிறைய கதை இருக்குது, அதை சொன்ன டைம் ஆயிரும். அதனால பாருங்க, இவன் மட்டும் எப்படி அப்படி செய்யலாம், இவங்க மட்டும் எப்படி செய்யலாம், நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி மனுஷர்களை பார்த்து மனிதர் செய்கிற விதமாய் நாமும் செய்யணும்னு ட்ரை பண்ணுறவங்க விழுந்து போவார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பில் நம்ம நிற்போம் என்று சொன்னால், உறுதியாக இருப்போம் என்று சொன்னால், உங்களுக்கு துன்பம் இல்லைன்னு அந்த வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு. 2 பேதுரு 1:10 வாசிக்கும் போது, ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை நீங்கள் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஒரு காலம் உங்களுக்கு இடறல் வராது. ஆனா இன்னொருத்தர் ஊழியத்தின் மேல ஆசைப்பட்டு நானும் அதை மாதிரி செஞ்சா நல்லா இருக்குமே நம்ம ட்ரை பண்ணி போகும்போது தான் அங்க இடறலும் பிரச்சனையும் வருது. அப்போ நம்மள தேவன் அழைத்த அழைப்புல நம்ம உறுதியா என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிலரை ஆசாரிய ஊழியத்தில் வைத்திருக்கிறாரா, நீங்க ஆசாரிய ஊழியம் செய்யுங்க. சிலரை எஜமானா வச்சிருப்பார், விசுவாசிகளா இருந்தாலும். சிலர் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு? எஜமான்களா இந்த பூமியில உங்களை வைத்திருக்கிறார். அந்த அழைப்புல நீங்க கரெக்டா என்ன செய்யணும்? இருக்கணும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து ஆண்டவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நீங்கள் எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்கணும். 1 கொரிந்தியர் 12:13-27 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கோங்க. அவயவத்தை சரீரம் சபைக்கு ஒப்பனையாய் சொல்லி, அந்த அவயவங்களை ஊழியத்தின் கிரியைகளுக்கு ஒப்பனையாய் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக விளக்கி சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் பாருங்கள், நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புல எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். இதற்கு நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலே எடுத்துக்கொண்டால், அவர் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் நின்றார். எப்படி நின்னாரு? அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியாய் நின்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:15-16 வாசிக்கும் போது சீக்கிரமா வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். அழைப்பே என்ன தெரியுமா? பாடுபடணும். என்ன படணும்? ஃபர்ஸ்ட் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் பெரிய பெரிய அதிகாரிகளுக்கும் தைரியமாய் கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அழைப்பு. 2வது அவர் சொல்றாரு, இந்த பாத்திரம் பல பாடுகளை பட்டு தான் எங்க வரணும்? பரலோகத்துக்கு வரணும் என்பது என்னுடைய அழைப்பு. இதான் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அழைப்பு. இவர் என்ன தெரியுமா? இவர் சுவிசேஷம் சொல்லணும், ஜனங்களை ஸ்திரப்படுத்தணும், சபைகளை நிறுவனம். ஆனால் ஞானஸ்தானம் கொடுக்கிற ஊழியத்தை இவர் செய்யல. இவர் சபைகளை ஸ்திரப்படுத்தினார். இவருடைய அழைப்பே கர்த்தரை பற்றி, சுவிசேஷத்தை பற்றி, தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளை குறித்து ஜனங்களுக்கு சொல்லுவதுதான் இவருடைய அழைப்பு. அது நிமித்தம் இவருக்கு என்ன வரும்? பாடுகள் வரும். பாடு, போராட்டம், நிந்த, அவமானம், நிர்வாணம். அவர் கொரிந்து சபைக்கும் சொல்றாரு, ரோமருக்கு எழுதும் போது எழுதுகிறார். அதை நம்ம பட்டியலிட்டு பார்த்திருக்கிறோம். எத்தனையோ பாடுகள் வழியாக கடந்து வந்த போதிலும் அழைப்பை விட்டு ஒருபோதும் விலகவில்லை. அல்லேலூயா. நம்மனா என்ன பண்ணுவோம்? பாடு வந்த உடனே ஆண்டவர் ஸ்மூத்தா நடத்தும் போது கர்த்தர் நல்லவர். இன்னைக்கெல்லாம் நிறைய முறை சொல்ல சொன்னார், கர்த்தர் நல்லவர். எப்போ வரும் வாயில நல்லவர்னு? நல்ல சமாதானமாக நல்லா நம்ம அழைப்பில் அப்படியே ஸ்மூத்தாக போகும்போது வரும். நம்மளே நொந்து போய் உட்காந்துருந்தா கர்த்தர் நல்லவர்னு என்ன செய்யாது? வராது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் உட்காந்துக்கிட்டு கை கட்டப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வாயை யாரும் கட்ட முடியாது என்று சொல்லி
கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்து ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாடுகளும் வரும், அதன் மத்தியில் அவர் எப்படி இருந்தார்? கர்த்தருடைய தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றினார். அவருடைய அழைப்பு அது. சிலரை உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது போல சிலரை ராஜாத்தியா அழைச்சிருப்பார். எப்படி அழைச்சிருப்பாரு? உனக்கு மட்டும் ஏன்க்கா அப்படி நடக்கு பிரதர், உங்களுக்கு மட்டும் நல்லதா நடக்கு. எனக்கு அவருடைய அழைப்பு ராஜாத்தி அழைப்பு. சிலருக்கு என்ன அழைப்பு? சோத்திரம். ஒருத்தியை கண்டேன் என்று சொன்னது போல அது புறாவை போல அது கபடற்றதா பல பாடுகள் பிரச்சனைகள் வழியாக வருகிற ஒரு கூட்டமாக இருக்கும். சிலது எருசலேம் குமாரத்திகளாக இருக்கும். இங்கேயும் சொல்லிக்கிட்டு அங்கேயும் போய்கிட்டு எப்படியோ நடந்துட்டு இருக்கோம். ஆனால் யார் யாரை எந்த அழைப்பில் ஆண்டவர் அழைச்சிருக்காரோ அந்த அழைப்பில் நம்ம என்ன செய்யணும்? நிற்கணும், உறுதியாய் நிற்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அழைப்பிலே உறுதியாக இருந்தார். இயேசு கிறிஸ்து வந்தாரே, பிதாவின் சித்தத்தை மட்டும் செய்தார். எதுக்கு பிதா அவரை அழைச்சி இந்த பூமிக்கு அனுப்புனாரோ, அவர் தானாகவே வந்தாலும் அவர் தானா செயல்படலை. பிதாவின் சித்தத்திலே உறுதியாய் நின்று, என்ன தெரியுமா முக்கியமான உறுதி? என்ன தெரியுமா? கல்வாரியில உயிரை கொடுத்து அடிபட்டு ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அழைப்பு, பிதாவின் சித்தம். அதை இயேசு அப்படியே என்ன செய்தார்? நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்படி என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அழைப்பிலே உறுதியாய் நின்றதுனால தான் அவர் ஸ்ட்ராங்கா சொன்னாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம அழைப்புல நம்ம எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். ஆனால் இன்னொரு தேவ மனிதனை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவனுடைய அழைப்பிலிருந்து அவர் விலகிட்டார். உங்க மனசுல யார் வருது? அழைப்பை விட்டு விலகிட்டார். எப்படி? உசியா ராஜா, சவுல் ராஜா, சிம்சோன். யாருங்க? உசியா ராஜாவும் விலகிட்டார். அவருடைய வேலை ராஜா வேலை. ஆனா அவர் செஞ்சது என்ன வேலைக்கு போனாரு? ஆசாரிய ஊழியத்துக்கு போனாரு. சவுல் அழைப்பை விட்டுட்டு ஒருத்தரை கொலை செய்யறதுலயே அலைஞ்சாரு. அது அழைப்பா? இல்லை. அவருடைய வேலை என்ன? ராஜா ஜனங்களை விசாரித்து நல்வழி நடத்துவது தான் சவுலுடைய அழைப்பு. ஆனா அதுல இல்லை. அதே போல சிம்சோனை ஆண்டவர் எதற்கு அழைச்சார்? சிம்சோனை எதற்கு அழைச்சார்? பெலிஸ்தியரை அழிக்கணும். எப்படி தாவீது அந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை வென்று வீழ்த்தி அவன் ஜெயித்து ஜனங்களுக்கு ஒரு நிம்மதியை வாங்கி சமாதானத்தை வாங்கி கொடுத்தாரோ, அதுபோல ஒரு காலகட்டத்தில் யாரை அழைச்சார் ஆண்டவர்? சிம்சோனை அழைத்தார். என்ன செய்தாரா? சிம்சோனை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். மனோவா அவருடைய மனைவியும் பிள்ளை இல்லாதிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் இந்த பெலிஸ்தியர்களால் இஸ்ரவேலர் ரொம்ப துன்புறுத்தப்பட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பெலிஸ்தரை அழிக்கும்படிக்கு ஒருவனை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி இப்ப சிம்சோனை எப்ப தெரிந்து கொண்டாரு? தாயின் கருவில் உருவாகும் முன்னமே ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. அவன் மேல 5வது வசனத்தை மட்டும் படிங்க பார்க்கலாம். நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஒரு ரட்சகனாக ஆண்டவர் அவனை அழைத்தார். யார் கைக்கு நீங்களாக்குகிறதுக்கு? பெலிஸ்தியர் கைக்கு. இன்னைக்கு அந்த பெலிஸ்திய ஆவி அவ்வப்போது நீந்தித்து துன்பப்படுத்துகிற ஆவி. இஸ்ரவேல் மக்கள் தேவ ஜனங்களை துன்புறுத்தி நசுக்கி இல்லாமல் ஆக்குற ஆவிதான் என்ன ஆவி? இந்த பெலிஸ்திய ஆவி. இவர்களால இப்ப இஸ்ரவேல் மக்கள் துன்பத்துக்குள்ளானார்கள். அப்ப இவங்களை அந்த பெலிஸ்தியர் நின்று விடுதலையாக்குவதற்கு ஒரு ரட்சகன் தேவை. அவனை தாயின் கருவிலே உருவாக்கி கொடுத்தார் இந்த சிம்சோனை. ஆனால் சிம்சோன் என்ன பண்ணாரு? சிம்சோன்
எந்த பெலிஸ்தியனை அழிக்கணும்னு ஆண்டவர் சொன்னாரோ இவர் நேரே பெலிஸ்தியர் இடத்துல போயிட்டாரு. என்ன நடந்துச்சு? நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத் ஒரு பெலிஸ்திய தேசம். திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். இது நியாயமா? இப்ப இவர் அழைப்பை விட்டே எங்க போயிட்டாரு? இவருடைய அழைப்பு என்ன? அந்த பெலிஸ்தியரை என்ன செய்யணும்? அழிக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு கூட நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட ஆண்டுடைய பிள்ளையா வந்த பிறகு 7வது வசனத்தை வாசிங்க. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாய் இருந்தாள். எப்படி இருந்தாலும் வேலைக்கு போறீங்க, வேலை ஸ்தலத்துக்கு போறீங்க, கல்யாணம் ஆனவனா இருந்தாலும் பரவாயில்ல, வாலிபரா இருந்தாலும் பரவாயில்ல, வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கண்ணுக்கு இனிமையா தோணுதா? யாரு இன்னைக்கு பெலிஸ்தியன்? யாரு உங்களுக்கு? உலக மக்கள். நீ இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அவர்களை ஜெயிக்கவும், அவர்களை ரட்சிப்பில் நடத்தவும், அவர்களை தேவனண்டை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் உன்னை ரட்சித்திருக்கிறார். ஆனா நாம அவங்க மேலவே கண்ணின் மேல இச்சை வச்சு இஷ்டப்பட்டு அந்த காரியங்களை என்ன செய்யக்கூடாது? அழைப்பை விட்டு விலகக்கூடாது. தேவன் உன்னை குறித்து, வாலிபனே, வாலிப சகோதரியே, குடும்பஸ்தர்களே, கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உன்னை அதற்காகவே அழைத்தார். நீ அந்த சுத்தத்தை விட்டு மாறி போக கூடாது. சிம்சோன் பாருங்க, அழைப்புல உறுதியா இல்லாம போயிட்டான். நேரே வளர்ந்து அந்த வயசு வந்த உடனே திம்னாத்துக்கு போனானா, ஒரு பெண்ணை கண்டானா, அவன் எனக்கு பிரியமா இருக்கிறான்னு சொல்றான். அந்த பெண்ணை தான் நான் கட்டுவேன்னு சொல்றான். இவங்க நசரேய விரதத்தின்படி அம்மா அந்த பிள்ளைய வளர்த்து ஒரு சவரகன் கத்தி கூட படாம அவனை வளர்த்தெடுக்கும்படி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆனால் இவனோ யாரை அழித்து அவங்க கையிலிருந்து இஸ்ரவேலரை மீட்கணும்னு நினைச்சாரோ அதை விட்டுட்டு அவங்களவே போய் என்ன செய்யணும்? அவங்களோடையே உறவு வைக்க ஆரம்பிச்சான். கல்யாணம் ஆச்சு, ஆனால் அது பிரச்சனையாக முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி கல்யாணம் பண்ணுறாங்க, அது நல்லபடியாக முடியலை, பிரச்சனையாக போகுது, லைஃப்பில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. தயவுசெய்து அந்த விஷயத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? உங்கள் அழைப்பில் நீங்கள் உறுதியாக இருங்க. தேவன் உங்களை எதற்காக பிடித்தாரோ, எதற்காக அழைத்தாரோ அதில் நீங்கள் உறுதியாக நிற்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உனக்காக நிற்பார். அந்த அழைப்பில், என் ஆண்டவர் வச்ச அழைப்பில் நிற்பேன்னு சொன்னீன்னா கர்த்தர் உன்னை உறுதியாய் நின்று உனக்காக யுத்தம் செய்து, உன் குடும்பத்துக்காக யுத்தம் செய்து, உன் வாழ்க்கையில் உன் துணைக்காக யுத்தம் செய்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதோட முடிக்கலைங்க. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த ஒரு குழப்பம் வந்துச்சு, உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். அந்த பெண்ணை விட்டுட்டு அவன் மறுபடியும் இங்கே யூதா தேசத்துக்கு வந்துட்டான். அந்த பெண்ணை அவங்க அப்பா வேற பொண்ணுக்கு என்ன செஞ்சிட்டாரு? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ மறுபடியாவது அவன் திருந்திருக்கலாம்ல, ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுத்தாரா? கொடுக்கலையா? கொடுத்தாரு. திருப்பியும் போறான் பெலிஸ்திய தேசத்துக்கு. எங்க போனா? திருப்பியும் போனான். 16:1 படிங்க. 16:1 படிங்க சீக்கிரமா. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு. யாரை கண்டானா? உலகம் பொல்லாததுங்க. இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை என்னை எதற்காக அழைத்தார் தெரியுமா? அன்னைக்கு சிம்சோனை அழைச்சது பெலிஸ்தரை அழித்து இஸ்ரவேலை ரட்சிக்கும்படிக்கு. ஆனால் இன்றைக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னை அழைத்தது எதற்கு தெரியுமா? நித்திய ராஜ்யத்திலே கொண்டு போகும்படிக்கு. அதனால தான் பேதுரு சொன்னாரு, எல்லாம் அழிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. உன் பக்தி எப்படி இருக்கு? உன் பரிசுத்தம் எப்படி இருக்கு? உன் நடக்க எப்படி இருக்கு? எச்சரிக்கை ஆயிருங்கள். அக்கிரமக்காரருடைய வீழ்ச்சியில நீங்க விழுந்து விடாதபடிக்கு அவரை பற்றின உறுதியிலே எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணுங்க? எச்சரிக்கையா இருக்கணும். அதோட முடிச்சானே,
ஆண்டவர் தான் என்னை இப்படி அடிச்சிட்டாரு, என் வாழ்க்கை இப்படி போச்சு, இனியாயில நான் ஆண்டவருடைய நோக்கத்தை அழைப்பை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவன் திரும்பி வரவில்லை. திரும்பவுமாக பெலிஸ்திய தேசத்தில் காசாவிலே போய், அதுவும் பாருங்க, ஒரு பொண்ணை கட்டியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு வேசியோட போய் அவன் தொடர்பு வச்சு கடைசியில அந்த வேசியே அவனை என்ன செஞ்சா, பெலிஸ்தியர் கையில பிடிச்சு கொடுத்தா. அதை பற்றி நிறைய சத்தியம் இருக்கு, இப்பொழுது அது நேரம் இல்லை. நான் இந்த அழைப்பை பற்றி மட்டும் உங்களிடத்தில் சொல்லி போகிறேன். அழைப்பை விட்டுட்டு போனா எந்த பெலிஸ்தியரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இவனை தேவன் அபிஷேகம் பண்ணினாராம். இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த சிம்சோன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர், ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்றவர், நரியெல்லாம் கொண்டவர், என்னென்னவோ காரியம், சிங்கத்தின் வாயை கிழிச்சவர். இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனால செய்ய முடியாதுங்க, தேவ பலத்தினால் மட்டும்தான் செய்ய முடியும். அத்தனை வல்லமை நிறைந்திருந்தாலும் அவர் அழைப்பை விட்டு விலகி எங்கே போகக்கூடாதோ அங்கே போனார். அவருடைய அழைப்பு என்ன செஞ்சிருச்சு? நாசமா போச்சு. இப்போ அவர் என்னன்னா, அவங்கள அழிச்சு விடுதலை பெற்று ஆட்சி செய்ய வேண்டிய இந்த சிம்சோன் அந்த பெலிஸ்தியரோட என்ன செஞ்சிட்டாரு? மடிஞ்சு போயிட்டார். நம்முடைய வாழ்க்கை அப்படி ஆகிவிடக்கூடாது. உலகமாகிய எகிப்து நின்று கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்டதற்கு நோக்கம் என்ன தெரியுமா? இந்த சபைக்கு கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? அவருக்கேற்ற பரிசுத்தமாய், அவருக்கேற்ற பக்தி வைராக்கியமா, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா. இவங்க அப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, சபையில் என்னை இப்படி பயன்படுத்தலை, என்னை அப்படி வைக்கல, என்னை இப்படி பயன்படுத்தலை, என்னை ஊழியர் இப்படி தள்ளிட்டார், கவலை எதையுமே யோசிக்காத. தேவன் உங்களை எந்த அழைப்பில் வைத்திருக்காரோ அந்த அழைப்பில் நிற்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமே நிச்சயம் உன்னை எதுவும் தாக்காது, உன்னை எதுவும் சேதப்படுத்தாது, எந்த பெலிஸ்திய ஆவிகளும் உன்னை அழிக்க முடியாது. கர்த்தர் அழைத்த அழைப்பில் நீ உறுதியாயிரு. கர்த்தர் உனக்காக நிற்பார், உன் குடும்பத்தை பாதுகாப்பார், உங்களை வழி நடத்த தேவன் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இதில் 2 விஷயத்தை பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை அழைத்த அழைப்பில் உறுதியாய் நின்று முடிக்கும் போது விசுவாசத்தோடு முடிச்சு கிரீடத்தை பெறுவேன் என்று சொன்னார். நீங்களும் போராடுங்க, உங்களுக்கும் தருவேன் என்று சொன்னார். ஆனால் சிம்சோன் இழந்து கடைசியில் ஒரு ஜெபம் பண்ணான். அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார். அந்த பெலிஸ்தியனோட இவன் என்ன செஞ்சிட்டான்? அதுக்கு நம்மளை ஆண்டவர் அழைக்கலைங்க. உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க உன்னால என்னால முடியாது. உங்களை அபிஷேகித்த இயேசு நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய சித்தம் நிறைவேறணும். முதலாவது நீங்க இருக்க வேண்டிய உறுதி என்ன தெரியுமா? அழைத்த அழைப்பில் எப்படி இருங்க? உறுதியாயிருங்க. ரெண்டாவதாக பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இங்கே அருமையான ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. என்னவா? நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை. ஹல்லேலூயா. முதலாவது எதுல உறுதியா இருக்கணும்? அழைப்பில். ஆண்டவர் அழைத்த அழைப்பில். ஒவ்வொருவருக்கு கிரியைகளில் வேறு வேறு விதமாய் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்படி இருந்தா நமக்கு யாரோட பங்குண்டா? இயேசுவோடு இருக்கிற அனுபவம் உண்டு. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆரம்பத்தில் வைத்த நம்பிக்கையில் என்ன நம்பிக்கை வச்சுருந்தோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டப்போ ஆரம்ப நாட்களில் கிறிஸ்துவின் வைத்திருந்த நம்பிக்கை என்ன? கஷ்டமா? ஐயா, நான் சபையை விட்டு எங்கேயும் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். யார் நீங்கள் தள்ளுனா கூட போக மாட்டேன், நீங்கள் திட்டுனா கூட போக மாட்டேன். ஐயா, எங்களுக்கு இந்த சர்ச்சில் மட்டும் இடம் கொடுத்துருங்களே, யாரும் வராதீங்கன்னு மாத்திரம் என்ன செஞ்சிடாதீங்க, ஒரு நாதியையும் காணுங்க.
ஆரம்பத்தில் வைத்திருந்த நம்பிக்கை. ஆண்டவர் மேல என்ன நம்பிக்கை? செத்தாலும் இங்க தான் இருப்பையா, நீங்க தான் புதைக்கணும் ஐயான்னு வேற சொல்லி வச்சிருக்காங்க நிறைய பேர். எப்படி ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையில நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க? இடைப்பட்ட நாட்களில் வருகிற நம்பிக்கை இழப்புகள்ல, போராட்டங்கள்ல, பிரச்சனைகள்ல, வேதனைகளில், பாடுகளில் நம்ம ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? உறுதியிலிருந்து விலகிடக்கூடாது. ஆரம்பத்தில் நம்பிக்கை என்ன நம்பிக்கை தெரியுமா? அவர் மேல ஒரு அன்பு இருந்துச்சு பாருங்க, அளவில்லாத அன்பு. யார் அன்பை விட அவர் அன்பு நமக்கு எப்படி தெரிஞ்சது தெரியுமா? பெருசா தெரியுது. இப்ப இன்னைக்கு நண்பருடைய அன்பு உனக்கு பெருசா தெரியுது. அன்னைக்கு யார் அன்பு பெருசா தெரிஞ்சது? ஆண்டவருடைய அன்பு. ஐயோ, இந்த தெய்வத்தை போல நான் எந்த தெய்வத்தையும் பார்க்கல அப்படின்னு அவர் மேல ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு, ஒரு லவ். அவர் இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்க இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவர் இல்லாட்டாலும் என்னால வாழ அந்த அந்த அளவுக்கு லெவல்ல வளர்ந்துட்டீங்க. ஆனா ஆரம்பத்தில் நம்ம கொண்டிருந்த நம்பிக்கை என்ன? அவருடைய அன்பு எனக்கு பெருசு. அது மட்டும் இல்ல, அவர் மேல ஒரு இனம் புரியாத நம்பிக்கை. என்ன நடந்தாலும் ஆண்டவர் அறியாம என் வாழ்க்கையில நடக்காது. அவர்தான் அவர்தான் அவர்தான். ஊழியர் என்ன சொன்னாலும் பார்க்க மாட்டோம், யார் என்ன சொன்னாலும் பார்க்க. நம்பிக்கை எல்லாம் யார் மேல இருந்துச்சு? இப்ப வளர வளர பாஸ்டர் ஊழியக்காரங்க மேல நம்பிக்கை வச்சிங்கன்னா நீங்க உருப்பட முடியுமா? யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? நம்ம இயேசு மேல. என்னைக்கு நீ அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல நம்பிக்கை வச்சியோ, அதே நம்பிக்கையை கடைசி வரைக்கும் யார் மேல வைக்கணும்? உங்களை ரட்சித்தது யாரு? உங்களை கொண்டு வந்தது யாரு? உன்னை உயர்த்தினது யாரு? உங்களை வாழ வைத்தது யாரு? ஊழியர்களை கொண்டு பேசுவார், ஆனால் கிரியை செய்கிறது ஆண்டவர். அவர் சொன்னார் பாத்தீங்களா, அப்போஸ்தலனாகிய பவுல், நீர் பாய்ச்சுகிறது நான் ஒருத்தன், நடுறது ஒருத்தன், விளைய செய்கிறவர் யாரு? தேவனே. அவர் ஒருவரே உங்களை வாழ வைக்கிறவர். அப்போ அவர் மேல உள்ள அன்பு, நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருந்த விசுவாசம் யாரால அசைக்க முடியாது. ஏன் நம்ம கூட சொல்லுவோம், டாக்டர்கிட்ட போங்களேன் இந்த வியாதிக்கு, சே முடியல சிஸ்டர் நீங்க போய் பாரு. இல்ல இல்ல இல்ல, நம்மளுக்கே உபதேசம் சொல்லுவாங்க, இல்ல ஆண்டவர் எனக்கு என்ன தருவாரு. ஆனா இப்போ எல்லா வசதியும் வந்துருச்சுல, தலை வலிக்கிறதுக்குள்ள எங்க போயிடுறோம், எங்க போயிடுறோம். அப்ப நம்ம விசுவாசம் என்னாச்சு? ஆரம்பத்தில் வைத்த விசுவாசம் இன்னைக்கு இல்ல. பிரைஸ் எல்லாம். அதுக்காக பலவீனப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு போக கூடாது நான் சொல்ல வரல. ஒரு காலத்துல அவ்வளவு வைராக்கியமா வாழ்ந்தேன். ஆனா இப்பொழுது பலவீன வியாதிப்பட்டவர்களுக்கு யார் தேவை? வைத்தியன் தேவை. அதனால கண்டிப்பா போய் பாருங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க, பண்ணுங்க. ஆனா நம்ம ஆரம்பத்துல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேல என்ன செஞ்சிருந்தோம்? வைத்து செத்தா கூட ஆண்டவருக்காக என்ன செய்வேன்? சத்துருவேன் அப்படின்னு நம்பிக்கை வச்சிருந்தோம். அவர் மேல அன்பு, ஐக்கியம், ஸ்நேகம். அன்னைக்கு இருந்த ஜப வாழ்க்கையை யோசித்து பார்த்தீங்களா? ஆரம்பத்தில் இருந்த ஜப வாழ்க்கை என்ன தெரியுமா? வேலை முடிச்சா ஜபம், தூங்கி எழுந்தா ஜபம், உட்கார்ந்தா ஜபம், எப்போ ஆலயத்துக்கு போவோன்னு. இப்ப ஏண்டா கூட்டம் வைக்கிறாங்க அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ முந்தி எப்படி இருந்துச்சு? எப்போ டைம் கிடைக்கல, நடக்கிற நேரம்லாம் ஓடி போய் ஆண்டுகிட்ட என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும்னு இருந்த நம்ம இப்போ போகலாம், ஆராதனைக்கு மட்டும் போனா போதாதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஜெப வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? குறைந்திருக்கிறோம். ஆண்டவர் மேல உள்ள அன்பு எப்படி இருக்கு? தேவனுடைய காரியங்களை கொண்டிருந்த ஒரு ஒரு ஊழியத்தை பத்தியோ ஒரு வேலையை பத்தியோ சர்ச்சில் இருக்குன்னு ஆண்டவர் பாஸ்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஏ அப்பா என்ன உற்சாகம். நான் நினைப்போம், இந்த வயசான காலத்துல இவங்க எப்படி இந்த வேலையை செய்வாங்க, உட முடியலன்னு நினைப்போம். ஆனா அவங்களுக்கு இருந்த உற்சாகம் பாருங்க, நம்பிக்கை பாருங்க. எனக்கு விடுதலை தந்த ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும் அப்படின்னு வைராக்கியமா நின்ன கூட்டம். ஆனா இன்னைக்கு எத்தனை தடவை வாசித்து அறிவிப்பு கொடுத்தாலும் யாராவது செய்வாங்க, நமக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மனசு வந்துருச்சு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையில உறுதியா இருப்பாய் என்று சொன்னார். உனக்கு யாரிடத்துல பங்குண்டு? கிறிஸ்துவின் இடத்துல என்ன உண்டு? பங்கு உண்டு. ஹல்லேலூயா. உற்சாகம், அப்புறம் ஆர்வம், வேத தியானம். எப்ப திறந்தாலும் பைபிள், வாயில எப்ப சொன்னாலும் வேத வசனம் தான். இப்ப மாமனார் ஆலோசனை சொல்ல மாட்டாரா? இப்போ நமக்கு ஒரு உலகம் படிச்சவங்க ஆலோசனை சொல்ல மாட்டாங்களா? வக்கீல் சொல்ல மாட்டாரா? போலீஸ்ட நம்ம போய் கேட்கலாமா? அப்படிங்கிற மாதிரி மனசு என்ன செய்யுது? நாட்கள் செல்ல செல்ல மாறி போயிட்டு. ஆனா நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணுமா? கர்த்தர் மேல். ஆரம்பத்தில் நீ என்ன வைராக்கியம் வச்சியோ அதே நம்பிக்கையில
கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணுமா? உறுதியாய் நிக்கணும். எபிரேயர் 3:6 வாசித்து பாருங்கள். எபிரேயர் 3:6 சீக்கிரமா வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். பாருங்க, ஆண்டவர் மேல ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை, தைரியம், மேன்மை பாராட்டல். ஆரம்பத்துல எல்லாம் எது செஞ்சாலும் யார மேன்மை பாராட்டுவோம்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் செய்தார், என் ஜீவனோடு இருக்கிறது கர்த்தர் கிருபை, ஆண்டவர் தந்தது, ஆண்டவர் செஞ்சது. இப்போ எங்க போச்சு அந்த நம்பிக்கை? ஆண்டவர் மேல வச்ச நம்பிக்கை. எதுக்கு எடுத்தாலும் ஒரு தைரியம் வரும் பாருங்க நமக்கு. கர்த்தர் இருக்கார், கர்த்தர் பார்த்துக்கிடுவா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இப்போ அதெல்லாம் தளர்ந்து போய் கிடக்கிறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆரம்பத்தில் இந்த வைராக்கியம், ஆரம்பத்தில் இந்த நம்பிக்கை, விசுவாசம், என்ன நடக்கட்டும் ஆண்டவரால முடியாதது ஒன்றுமில்லை அப்படின்னு இந்த நம்பிக்கை, நீ ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையில நீ உறுதியாய் இருப்பாய் என்று சொன்னார். கிறிஸ்துவனுடைய இங்கே தேவன் தங்குகிற வீடாய் இருப்பாய். அது மட்டுமல்ல, எங்க போவோம்? அவருடைய மேல் நமக்கு பங்கு உண்டு. ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு வசனம் சொல்லுது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை சீக்கிரமா வாசிக்கலாம். பிரசங்கி 7:8 வாசிங்க சீக்கிரமா. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலோ அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு. துவங்கிறது பெருசு இல்லைங்க, கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? முடிக்கிற. அதான் சொல்றாரு, முடிவு வரைக்கும் உறுதியாயிரு. யார் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோம்? ஆண்டவர் மேல. இனம் புரியாத நம்பிக்கை வச்சிருக்கோமே, அதை முடிவு வரைக்கும் ஆண்டவருக்குள்ள என்ன செய்யணும்? நம்ம ஒரு ஜப வாழ்க்கை, வேத தியானம், நம்பிக்கை, அன்பு, சிநேகம், ஐக்கியம், ஊழியம், இதில் எல்லாவற்றிலும் ஆரம்பத்தில் நம்ம எவ்வளவு உறுதியாக இருந்தோமோ, எவ்வளவு நம்பிக்கையாக இருந்தோமோ, அதுபோல நம்ம நிற்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். யோபு பக்தனை பற்றி முதல் வசனம் சொல்லுது. யோபு 1:1 பற்றி நம்ம வாசிக்கும் போது, உன் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். இத கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டாங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். ஸ்டார்டிங் வசனமே அவனை பத்தி சொல்லி இருக்குது. அதே வார்த்தையை கடைசி வரைக்கும் அவர் என்ன செஞ்சாரு? காத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யோபுக்கு என்ன செஞ்சிருந்தாரு? கொடுத்திருந்தாரு. ஆனா சாத்தான் அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனை விட்டு இடைப்பட்ட நாட்கள்ல என்ன செஞ்சாச்சு? எடுத்தாச்சு. அவன் நல்லா வாழணும்னு நினைச்சான். பிள்ளைங்களோட சந்தோஷப்படுறது என்ன, ஜபம் என்ன, எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் சாத்தான் ஆண்டோடைய உத்தரவோடு அவ்வளவு என்ன செஞ்சான்? எல்லாவற்றையும் ஒரே நாள்ல என்ன செஞ்சுட்டான் யோபு? நம்புவோமா நம்ம? ஆனா நம்பிக்கைக்குரியவனாக இருந்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன, அது எப்படி சொல்றது, கடையில் வியாபாரம் ஆகலை, ஒரு சின்ன பொருள் போல உடனே நமக்கு சோறு வந்துடும். ஒரு பொருளை இழந்துட்டோம், அது கிடைக்கல, உடனே கடவுள் ஆண்டவரை தானே நம்பி இருந்தேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சுன்னு சொன்னோம். எல்லாத்தையும் ஒரே நாளில் இழந்துட்டான். நாங்கள் அப்படி இழந்த போதிலும் அவன் சொன்னான், கர்த்தரிடத்தில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை போச்சு, ஆஸ்தி போச்சு, சரீர சுகமும் போயிட்டு. என்ன சுகம் போச்சு? சாரி, அதாவது இழந்துட்டா கூட சும்மா அழுதுட்டு அப்படியே முக்காடு போட்டு உக்காந்துட்டு இருப்போம். சரீரமே வேதனை ஆயிடுச்சுன்னா உடனே என்ன சொல்லுவோம்? கடவுளே, உம்மை நம்பி நான் என்னத்தை கண்டேன், என்னையும் எடுத்துக்கிடும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில நானா இருந்தா அப்படிதான் சொல்லியிருப்பேன். என்னை எடுத்துக்கிடும் ஆண்டவர், இந்த உலகத்துல வாழ எனக்கு பிடிக்கல, எல்லாத்தையும் இழந்தேன், இப்ப சரீரமும் எனக்கு சரியில்லை, இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த சூழ்நிலையிலும் யோபு எப்படி இருக்கிறாருங்க? நம்பிக்கையா இருந்தார். அப்ப மனைவி ஓடி என்ன சொன்னா? அப்ப எந்த அளவுக்கு அவர் உறுதியா இருந்திருப்பாரு பாருங்க. ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் நம்மளை பத்தி தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? மனைவியை பத்தி ஃபுல் டீட்டெயில் கணவனுக்கு தெரியும். கணவனை பற்றிய ஃபுல் டீட்டெயில் யாருக்கு தெரியும்? இவங்கெல்லாம் உலக பக்தியில எப்படி இருக்காம நல்லவங்களா தெரிவாங்க. ஆனா அவங்க குடும்பத்தார்ட்ட போய் கேட்டாதான் அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும்.
இப்போ இந்த மனைவியே சொல்றா யோபுவை பத்தி, யோயா நீ உன் உத்தமத்துல இவ்வளவு நாள் உறுதியா நிற்கிறா, தேவனை தூசித்து. ஆனா இன்னொரு டிரான்ஸ்லேட் சொல்றாங்க, நீ தேவனை தூசிக்காதப்பா, அவரை தூசிச்சுக்கிட்டே செத்துப்போ அப்படின்னு சொன்னாலாம். என்ன சொன்னாலாம்? நீ அவரை தூசிக்க தேவையில்ல, இவ்வளோ பாடுபடுறதை விட அவரை துதிச்சுட்டே பரலோகம் போய் சேர்ந்துறியா அப்படிங்கிறா மனைவி. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? தேவனிடத்துல பைத்தியக்காரி, அழகா சொல்லியிருக்காரு, பைத்தியக்காரி நீ பைத்தியக்காரி மாதிரி சொல்றிய, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எப்போ ரோட்டில் உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு, தேவனிடத்துல நன்மை பெற்ற நான் சில தீமையை பெற வேண்டாமோ? ஐயோ, இந்த வைராக்கியெல்லாம் நமக்கு வராதுங்க. இந்த வார்த்தைலாம் பிரசங்கத்துக்கு தானா? இல்லை, நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும். ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை செஞ்சுருக்கீங்கப்பா, ஜீவனை பாராட்டியிருக்கீங்கப்பா, குடும்பத்தை வாழ வச்சிருக்கீங்கப்பா, நம்பிக்கையோடு இதுவரைக்கும் என்னை காத்து நடத்துகிறீங்கப்பா, இத்தனை நன்மைகளை செய்தவர் ஒரு சின்ன தீமை எனக்கு சகிக்க கிருபைதாங்க ஆண்டவரே என்று நம்ம யோபு பேர்ல ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும்? கேட்கணும். ஹல்லேலூயா. அதோட இல்லை, மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்றை சொல்லி அவனை நோக அடிக்கிறாங்க பாருங்க. இவர் என்ன தெரியுமா சொன்னாரு? யோபு 13:15 சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், அவர் என்னை கொன்று போட்டாலும். இதாங்க நம்பிக்கை. ஒன்னே ஒன்று சொல்லுங்க, கலப்பையில கை வச்சுட்டேன், இனி திரும்பி பார்க்க மாட்டேன், சாவோ வாழ்வோ கர்த்தர் வச்ச பாதையில போவேன், என் ஆண்டவர் என்னை நடத்துவார், அந்த உறுதியில தான் நான் நிற்பேன். அவர் சொல்றாரு, அவரே என்னை கொல்லட்டும், அவரே என்னை கொன்னாலும் பரவாயில்ல, என் நம்பிக்கையை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? விலக மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். சரி, இந்த பக்தனுடைய முடிவு என்ன? செத்துட்டானா? என்ன நடந்துச்சு? சிறையிருப்பை முதலாவது மாற்றினார், அவனுடைய வியாதியை கர்த்தர் நீக்கினார், அவனுக்கு சுகவாழ்வை கர்த்தர் கொடுத்தார், அவன் இழந்து போன எல்லாவற்றையும் யோபு 42:10 சொல்லப்பட்டிருக்கிறது, சிறையிருப்பை நீக்கிட்டாராம். யோபு 42:12 சொல்லப்பட்டிருக்கிறது, இழந்து போன எல்லாவற்றையும் அவனுடைய முன்னிலைமை பார்க்கலாம் அதிகமாய் ஆண்டவர் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தது மாத்திரம் இல்ல, இழந்த எல்லாத்தையும் எப்படி பெற்றானா? ரெட்டிப்பாய் பெற்றான். எங்க இழந்ததெல்லாம் ரெட்டிப்பா கொடுத்தது மட்டும் இல்ல, ஆயுசையும் சேர்த்து கொடுத்தாரு. அனுபவிக்க ஆயுசு வேணும்ல, ரெட்டப்பா கொடுத்துட்டு இழக்கலையே, ஆயுசு காலத்தையும் என்ன செஞ்சாரு? கூட்டி கொடுத்தார். அந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. யோபு 42:16, 13, 16, 17 படிங்க, சீக்கிரமா வாசிக்கலாம். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். 16 படிங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்து எங்க போயிட்டான் தெரியுமா உங்களுக்கு? எங்கே போயிருப்பான்? ஆரம்ப வசனம் என்னது? எபிரேயர் 3:14 என்னது? வாசிங்க பார்க்கலாம். மூடிட்டீங்களா? சந்தோஷம். எபிரேயர் 3:14, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். எங்க போய் பங்கடைஞ்சிட்டார்? இப்போ யோபு எங்க இருப்பாரு நினைக்கிறீங்க? சில பாட்டெலாம் உண்டா, தாவீதை பார்த்து ஆட சொல்லி கேட்பேன், பாட சொல்லி கேட்பேன். யோபுவை போய் நம்ம கேட்கலாம், எப்படிப்பா இந்த நம்பிக்கையெல்லாம் வந்துச்சு? கேட்க நேரம் இருக்குமோ நம்ம தெரியல. அங்கே ஒரே துதியும் பாடலும் ஆடலும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமுமா இருக்கும். அவர் எங்கே இருக்காரோ நாம் எங்கே இருக்கமோ தெரியாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. விசுவாசித்து பக்தர்கள் பாடுகிறார்கள், இவர்களை பார்ப்போம் அவர்களை பார்ப்போம் என்று சொல்லி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரிடத்தில் பங்கை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும் நம்பிக்கையே உண்மையான நம்பிக்கை. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும் நம்பிக்கையே உண்மையான நம்பிக்கை. பாருங்க,
இந்த ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையின் வழியாகத்தான் நாம் நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டவைகளையும் நம்மால் நம்ப முடியாதவைகளையும் தேவனிடத்திலிருந்து பெற முடியும். புரியுதா உங்களுக்கு? இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நம்பிக்கையின் வழியாகத்தான் நாம் நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்ட காரியத்தையும் நம்மால் நம்ப முடியாததையும் தேவனிடத்திலிருந்து பெற முடியும். அல்லேலூயா. யார் மேல நம்பிக்கை? அளவில்லாத நம்பிக்கை வைக்கும்போது நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தையும் ஆண்டவரிடத்துல பெறலாம். நம்மால் நம்ப முடியாத விஷயத்தையும் ஆண்டவரிடத்திலிருந்து நம்மளால பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படினாலே நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நெருக்கங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் எது வரட்டும், யோபுவை போல நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பலவீனப்பட்டாலும் உறுதியாய் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை அவருடைய நித்தியத்தில் நமக்கு பங்குண்டு. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் நித்தியத்துல போய் இயேசுவோடு இருக்கணும்னு ஆசை? அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வுலகம் நமக்கு சொந்தம் அல்ல. நம்முடைய நாடு பரலோகம். அந்த பரலோக வாசியாய் நாம் வாழும்போது, நம்பிக்கையில உறுதியாய் நிற்கும் போது கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். முதலாவது எதுல உறுதியா நிற்கணும்? அழைப்புல உறுதியா இருக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. இரண்டாவது நம்பிக்கையில், ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருக்கணும். அல்லேலூயா. எத்தனையோ பக்தர்களை நாம் வேதத்தில் பார்க்க முடியும், கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை விட்டு அவங்க விலகவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக நேரமாயிட்டு 12 ரோமர் 12:12 வாசிக்கலாம். ரோமர் 12:12 வாசிக்கலாம். சீக்கிரமாக வாசிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எங்கங்க? ஜெபம். எதுல உறுதியா தரித்திருக்கணும்? ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. நம்ம எதுல உறுதியா நிக்கணும்? ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் தான் ஒரு மனுஷனுக்கு என்னன்னு பார்க்குறோம். எப்படி முதுகெலும்பு மனுஷனுக்கு முக்கியமோ அதுபோல் ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதி அப்போஸ்தல சபை, ஆதி அப்போஸ்தல காலங்களிலே ஜனங்கள் ஜெபத்தில் உறுதியாய் நின்றார்கள். எப்படி இருந்தாங்கங்க? ஆதி அப்போஸ்தலர்ல இப்படி பெரிய பெரிய சபைலாம் கூடி வரல, சின்ன சின்ன வீடுகளில் தான் என்ன செஞ்சாங்க? கூடி வந்தாங்க. அங்கே தான் அவங்க தேவனை நோக்கி என்ன செய்தாங்க? ஜெபம் பண்ணா. 1 அப்போஸ்தலர் 1:14. அங்கே அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கலாம். அங்கே இவர்கள் எல்லாரும், அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. ஜெபத்திலும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எதுலெல்லாம் உறுதியா இருந்தாங்க? அப்பம் பிட்கிறதிலும் உபதேசம். எதுல நிலைத்திருக்கணும் உறுதியா? அப்போஸ்தல உபதேசத்திலையும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. ஜெபத்திலும் இருக்கணும், உபதேசத்திலும் உறுதியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் பல அலசடிப்படுகிற கள்ள உபதேசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் எல்லாரும் எப்படி இருந்திருக்காங்க? ஜெபத்தில் உறுதியாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அப்பதான் அப்போஸ்தலனாகிய பேதுருவை சிறையில் அடைத்த போது கூட மார்க்கு என்கிற அந்த தாயார், அவருடைய தாயார் வீட்டில் போய் இருந்து ஒரு மனதோடு உறுதியாய் ஊக்கமாய் அவங்க என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்களா இல்லையா? ஜெபம் பண்ண போது கர்த்தர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு, சபையார் எல்லாரும் ஊக்கமாக ஜெபம் பண்ண ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் சிறையிருப்பிலிருந்து மாற்றினார். அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி ஜெபம் பண்ணணும்? உறுதியாய் ஜெபம் பண்ணணும். அப்படி நம்ம ஜெபம் பண்ண கர்த்தர் சபைகளிலே அற்புத அடையாளங்களை செய்து ஜனங்களை கொண்டு வருவார். ஜெபமானது ஆண்டவரோடு தொடர்பு வைக்கிற ஒரு
நேரம். அப்போ அதிகமாய் நாம் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்ல. முதலாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை ஊண்ட கட்டுவதற்கு ஜபமே அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கூடி வந்து நைட்டு ஜெபம் பண்ணுறோம், சந்தோஷம். ஆனால் நம்ம தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு எப்படி இருக்கணும்? ஆண்டவர் எப்பெல்லாம் ஜெபம் பண்ணாரு சொல்லுங்க? அதிகாலை ஜெபம் பண்ணாரு, இரவு ஜெபம் பண்ணாரு. எல்லா கவனமும் இங்கே இருக்குதா? எங்கே யோசிக்கிறீங்க? ஏசு எப்பெல்லாம் ஜெபம் பண்ணாரு? அதிகாலை ஜெபம் பண்ணாரு, இரவு ஜெபம் பண்ணாரு, ராமுழுவதும் ஜெபம் பண்ணாரு. அப்புறம் ஆமாம், ஃப்ரெண்ட் அவங்க நண்பர்களோட சேர்ந்து சீசர்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுறாரு, கூட்டு ஜெபம் பண்ணுறாரு, தனி ஜெபம் பண்ணுறாரு, வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணுறாரு. எப்போ பாரு அவருடைய வாழ்க்கையே என்னதுதான்? ஜெபத்துக்கு யாரை தான் நம்ம மாதிரியாக வைக்கணும்? சரி, வேற யாரை வைப்பீங்க? தானியலை ஜெபத்தில் வைக்கலாம். 3 வேளையும் தானியல் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார். 3 வேளை தானியல் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணதால அவருக்கு என்ன தண்டனை கிடைச்சது? ஆமாம், தண்டனை என்ன தெரியுமாங்க? ஜெபம் பண்ணின உடனே அப்படியே பொழு வானம் திறக்க கடவுது, பூமி வர கடவுது, மனுஷர்கள் ஒன்றும் நடக்காது. என்ன கிடைச்சது? விட்டாரா? விட மாட்டார். போடுற மாதிரி போட சொல்லுவார், தூக்குற மாதிரி தூக்குவார். அதாங்க நம்ம ஆண்டவர். அப்படியே சத்துரு நினைப்பான், ஏய் நீ ஜோமணி கடைசியில் சிங்ககவிக்கு போயிட்டல்ல அப்படின்மா. ஆனால் நம்ம ஆண்டவர் இருக்கார் பாருங்க. நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறியா? சந்தோஷப்பட்டு சிங்ககவி போயிட்டா சிங்கத்தின் வாய் நின்று யாரும் என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. இப்போ நம்ம வாஸ்தமே நம்ப முடியாத, நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை செய்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. அது ஜெபிக்கிற உன்னைய பார்க்க பைத்திய மாதிரி தெரியும். என்ன ஓட்டம் ஓடுற? இப்போ 10:30 1:30, 1:30 2:30, 10:30 1:30, காலையிலையா, நைட்டா, மத்தியானமா, தனி அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாலும் அப்படிதானே ஜெபம் பண்ற அப்படின்ன மாதிரி உங்களை கேட்பாங்க. எல்லா ஜெபத்துக்கும் ஒரு பதிலை தேவன் வச்சிருக்கிறா. சிங்கம் போன்ற வாய்களை உடைய மனிதர்களின் கைகளுக்கு கர்த்தர் உங்களை தப்புவிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு காரணம் ஜெபம் மட்டும்தான். என் லைஃபை, என் வாழ்க்கையே ஜெபமாக மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபத்தில் ஆரம்பத்தில் இருந்த ஜெபம் இன்னைக்கு இல்லை. அந்த ஜெப வாழ்க்கையை தேவன் நமக்கு உயிர்ப்பிக்கணும். ஆண்டவரே, ஒரு ஜெப ஆவியை எனக்கு என்ன செய்யுங்க ஆண்டவரே? ஊற்றுங்க ஐயா. ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா, ஜெப ஆவியை எனக்கு தாங்கப்பா. அதனால இந்த தானியல் ஜெபித்தார சிங்கக்கவையிலிருந்து மட்டும் வெளியே வரலங்க, ஆட்சிகள் மாறிட்டே வருது. என்ன மாறிட்டு வந்துச்சு? ஆனால் தானியலோடு இருந்தவர் மாறவில்லை. காலகாலத்துக்கும் ராஜ்யமா மாறுச்சு, ஆட்சி மாறிக்கிட்டே வருது. கர்த்தர் மாறல, தானியேலோடு இருந்தவர் மாறல. என்ன போட்டிருக்கு தெரியுமா? என்ன சொல்லிருக்கு தெரியுமா? அந்த தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம். எந்த ராஜா வந்தானே? எந்த கூஜா வந்தானே? எந்த ஆட்சி வந்தானே? என்ன வந்தானே? கிரியை செய்ய போறது யாரு? உங்களுக்காக எனக்காக கிரியை செய்யறது யாரு? கர்த்தர். அது ஜெபிக்கிற உனக்காக அவர் நிற்பார். ஐயோ, ஆட்சி மாற்றம் வந்தா நாங்க என்ன பண்ணுவோம்? அது உலக கவலை. ஆனா உங்களுக்கு எனக்கு கவலை தேவையில்லை. இங்கே வேதம் சொல்லுகிறது, தரியுவின் காலத்திலும் பெர்சி ராஜாவின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. ஜெயம் தருவா. ஜெபிக்கிறவனுக்கு ஜெயம். அதான் சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க. வீட்டில் எழுதுவோம், அதுக்கு குறைச்சலே இல்லை. அது தேடி தேடி வாங்குவோம். எப்படி வாங்குவோம்? இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த போர்டு இருக்கா? எங்க மாட்டணும்? பிசாசு உள்ள வராதபடிக்கு போட மாட்டோம். அடுத்து ஜெபமே. ஆனா ஜெபமே இருக்காது, போர்டு போட்டிருப்போம், ஜெபமே ஜெயம். அங்க போடுறது இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்பந்தான் ஜெயம் வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தானியேலின் காரியம் எப்படி இருந்துச்சா? ஜெயமா இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இனி நாம கடைசி காலம்னு பார்த்தோம். பேதுரு என்ன சொன்னாரு? கடைசி காலம். கடைசி காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்?
விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். என்ன ஆண்டவர் என்ன சொல்லி போனார்? மத்தேயு 24:42 வாசிக்கும் போது, 1 தெசலோனிக்கேயர் 5:17-18 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரமா வாசிக்கலாம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நீங்கள் உங்க ஆண்டவர் எந்த நாள்ல வருவாருன்னு, எப்படி வருவாருன்னு பேதுரு சொன்னாரு. ஆமா, திருடன் வருகிறார். அந்த நாள் மின்னலை போல வருமா, அந்த நாள் திருடனை போல வருமா, எப்போ வருவார்னு சொல்லி என்ன ஒரு ஆண்டவர் பாருங்க, ஒரு ரகசியத்தை மட்டும் நம்மளுக்கு மறைச்சு வச்சிருக்கிறாரு. அவர் எப்போ வருவார்னு நமக்கு தெரியாது. அதனால எப்பொழுது நம்ம எப்படி இருக்கணுமா? விழித்திருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5:17-18 1 பேதுரு 5:16-18 வாசிக்கலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், அதுவே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. யாக்கோபு 1 பேதுரு 5:16-18 வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 6-7 வாசிமா. 8-9 தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். போதும் வகை தேடி சுற்றி திரிகிறான். அது மட்டுமல்ல, யாக்கோபு 5:16-18 போட்டிருக்கு. எலியா நம்மை போல எப்படிப்பட்ட மனுஷன்? பாடுள்ள மனுஷனா இருந்தோம் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். எப்படி ஜெபம் பண்ணாரு? மழை பெய்ய கூடாதுன்னா பெய்யல, திருப்பி ஜெபம் பண்றாரு. மழை பெய்யணும்னு ஜெபம் பண்றாரு, மழை பெய்யுது. இது நமக்கு எப்படி ஜெபம் பண்ணாராம்? கருத்தா ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஜெபத்துல அவர் உறுதியா நின்றிருக்கிறார். ஆண்டவர் வாக்கு அவருக்கு இருந்தபடினால் அவர் தேவனோடு இப்போ தான் தேவனிடத்துல பேசிட்டு வாரேன் மாதிரி சொல்லுவார் ஆகாப்பிட்ட. அப்போ அவர் தேவனோடு தேவ சந்நிதியில் நிற்கிற தேவனுடைய மனுஷன். ஜெபம் பண்ணார் பாருங்க. மழை வரக்கூடாதுன்னா வராது. சில நேரம் நம்ம ஜெபம் பண்ணுற கேட்க மாட்டேங்குது. ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளுங்கப்பா. கருத்தாய் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுகிற ஒரு ஜெப ஆவியை ஆண்டவரிடத்துல நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளலாம். ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜெப அபிஷேகம் நமக்கு வேண்டும். முதலாவது அழைப்பில் நீங்கள் உறுதியாக இருங்க. ரெண்டாவது நம்பிக்கை, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக இருங்க. மூன்றாவது ஜபத்திலே உறுதியாக. நாலாவது என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அடுத்து என்னதான் வரும்னு நினைக்கிறீங்க? சோத்திரம். யூதா 20:21 வாசிக்கலாம். யூதா 20:21 வாசிக்கலாம். சீக்கிரமா வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எதுல நம்ம உறுதியா இருக்கணும்? விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். என்ன விசுவாசம் தெரியுமா? இனிமே ஒரு விசுவாச வாழ்க்கை கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? உலக மனுஷர் நம்பிக்கை என்ன தெரியுமா? செத்துட்டா மறுபடியும் எத்தனை பிறவி எடுப்போமா? மாடா பிறப்போமா, பாம்பா பிறப்போமா, யானையா பிறப்போமா, எப்படி பிறப்போமான்னு நம்பிக்கை அவங்களுக்கு. ஆனா உங்க நம்பிக்கை எப்படி இருக்கு? மனுஷன் ஒரு தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. இதாங்க இயேசு வச்ச பாணி. உலகம் சொல்ற மாதிரி 7 பிறவிலெல்லாம் பிறக்க முடியும். ஒரு சிலர் நம்மளை மாதிரி கொஞ்சம் சைஸில் இருப்பாங்க இப்போ பார்க்கும்போது. ஆனால் 7 பிறவிலாம் நம்பிக்கைக்கு நோ. ஒரு தரம் தான் பிறப்போம். ஒரு தரம் மறுபடியும் பிறந்தவங்களுக்கு தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியும். ஆனால் ஒரு தரம் பிறந்த மனுஷனுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கு? நியாய தீர்ப்பு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் சிங்கமா மாடா, ஐயோ இந்த இப்படி மனுஷனா பிறந்ததுக்கு மாடா பிறந்து தொலைச்சிருக்கலாம். மாடுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ பிரச்சனை.
ஆண்டவர் நம்மளை அவர் சாயலா படைச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சரி, நம்ம எதுல ஒரு விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. கொலைசை சபைக்கு சொல்லும்போது 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கொலைசை சபையிலே 2:5 வாசிங்க, சீக்கிரமா வாசிக்கலாம். சரீரத்தின்படி நான் தூரமா இருந்தோ ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. சபையை குறித்து சந்தோஷப்படும். எப்பா இந்த சகோதரி இந்த சகோதரன் என்ன நடந்தாலும் அவங்க விசுவாசத்துல எப்படி இருப்பாங்க? உறுதியா இருப்பாங்க. விசுவாசத்தை விட்டு விலக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில உறுதியா நம்ம இருக்கணும். நமக்கு தெரியுங்க, விசுவாசத்துல உறுதியா இருந்தவங்களை பத்தி ஒரு பட்டியலே இருக்கா இல்லையா? வேதத்துல இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நான் தான் சொன்னேன், உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். 11ஆம் அதிகாரத்துல உங்கள்கிட்ட இப்போ பேரை கேட்டா நீங்க சொல்லுவீங்களா? ஒவ்வொரு பேரையும் குறிப்பிட்டிருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. ஏறக்குறைய 17 பேருக்கு மேல எழுதியிருக்காரு. ஏறக்குறைய 17 பேருக்கு மேல எழுதியிருக்கிறாரு. ஒரு சிலரை பற்றி சொல்லியிருக்கு. 33ஆம் வசனத்திலிருந்து 37வது வசனத்தை வரைக்கும் நீங்க சீக்கிரமா வாசிப்பீங்கன்னா, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். இதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? விசுவாசத்தினால செஞ்சவங்க. தானியேல், சாத்ராக் மேஷாக் ஆபேத், அவருக்கு பேர் எழுத முடியல, ஒவ்வொரு பேரா எழுதிட்டே வந்தார். ஆனா பேர் சொல்ல முடியல, இப்படி ஒட்டுமொத்தமா சொல்லி முடிச்சிட்டாரு. வாசிக்கலாம். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு இருந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர் தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். சிலர் சாவுக்கு கூட ஒப்பு கொடுத்தார்கள். இன்னைக்கு எத்தனை மிஷினரிகள் மரிக்கிறாங்க கேள்விப்படுறீங்களா? விசுவாசத்தில் உறுதி. சத்தால ஆண்டவருக்காக தான் என்று உறுதியாக நிற்கிற விசுவாச வாழ்க்கை நமக்கு மிக மிக அவசியம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் கூட தெளிந்த புத்தியுள்ளவர்கள் விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசனவன் எவனை கர்ச்சிக்கிற சிங்கம் போல விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொல்லிட்டு 9வது வசனத்துல சொன்னாரு, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாருக்கு? பிசாசுக்கு எதிர். விசுவாசம் வந்துருச்சுன்னா பிசாசு ஓடி போயிருவாங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. போதும். விசுவாசத்தில் எப்படி இருந்திருங்களா? பேதுருவும் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்றாரு. நம்ம விசுவாச வாழ்க்கையில எப்படி இருக்கணுங்க? இது எத்தனை முறை இந்த விசுவாசம் நமக்கு கொடுக்கப்படுது? ஒரு விசை. 3வது வசனத்துல சொல்லியிருக்கு, யூதா 3ல சொல்லியிருக்கு, வாசிக்க வேண்டாம். ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். அல்லேலூயா. நமக்கு பொன்னான காலங்கள். இன்னும் கொஞ்ச காலத்துல என்ன கேள்விப்பட போறீங்க? இன்னும் கொஞ்சம் சில மாசத்துல பொன்னான வாக்குகளை, கொஞ்சம் 5 வருஷ ஆட்சிக்காக. ஆனால் நமக்கு பொன்னான காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை? ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட இந்த பொன்னான விசுவாச வாழ்க்கைக்காக, இந்த பொன்னான நாட்களுக்காக நாம் உறுதியாய் நிற்போம் என்று சொன்னால், அநேக சாவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், பட்டயத்துக்கு இரையாய் இருக்கிறார்கள், எல்லாவற்றையும் நஷ்டமா எண்ணி இருக்கிறாங்க. ஆனா பரம தேசத்தையே நம்பி வாழ்ந்த அவங்களுடைய விசுவாசத்துல கனப்படுத்தி மேன்மையான பங்கை ஆண்டவரிடத்தில் பெற்றிருக்கிறார்கள். நீங்களும் உங்கள் பொன்னான வாக்குகளை எங்களுக்கு அளிங்கள் சொன்னது போல உங்களுடைய பொன்னான இந்த விசுவாச வாழ்க்கையில ஆண்டவருக்காக உறுதியாய் நில்லுங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஓ ஹல்லேலூயா. அவர் உங்களை கடைசி வரைக்கும் காத்து இந்த உறுதியிலே நிற்க உதவி செய்வார். இழப்புகள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், வேதனைகள் வரட்டும், பாடுகள் வரட்டும், பலவீனங்கள் வரட்டும், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம உறுதியாய் நிற்போம் என்று சொன்னார், நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் என்று சொன்னார், நிச்சயமே நிச்சயம் கர்த்தர் நம்மை
ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை சீக்கிரமா வாசிக்கலாம். வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். என்னங்க, என்னெல்லாம் அறிக்கை பண்ணீங்க? நாம் பண்ணின அறிக்கையை. வாலிபத்தில் நிறைய அறிக்கை பண்ணியிருப்போம். கல்யாணம் முடிஞ்சோடனே எல்லாம் க்ளோஸ்டு, சோழி முடிஞ்சு. ரசிக்கப்பட்ட உடனே நிறைய அறிக்கை பண்ணியிருப்போம். அறிக்கை நாம் பண்ணின அறிக்கையில் எப்படி இருக்கணுமா? உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் என்னென்ன அறிக்கை பண்ணினோமோ அதெல்லாம் இப்பவும் என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களை அமையா ஒப்பு கொடுக்க முன்னாடி வாங்க, உடனே முன்னாடி வரணும். சாவுக்கும் ஒப்பு கொடுப்பீங்களா? உடனே கையை தூக்கு. நான் இப்படி மறிப்பேன், நான் மிஷினரியா போவேன், நான் அங்கே போவேன், இங்கே போவேன். இப்போ எங்கேயும் போகிறதில்ல, இருக்கிறத விட எழும்புறக்கு வழி இல்லை. ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையில் எப்படி இருக்கணுமா? உறுதியாக இருக்கணும். சாரி, அறிக்கையில் எப்படிப்பட்டது? ஆண்டவர்கிட்ட என்னெல்லாம் அறிக்கை பண்ணணும். நானும் சொல்லியிருக்கேன், என்னப்பாடு எப்பாடுபட்டாயில் ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம். இப்போ அதை வேற மாதிரி எழுதிட்டாங்க. சித்தமே செய்து சாட்சி. ஏன்னா அது பயமாயிடுச்சு, எப்படி ஆயிருமோன்னு பயந்து சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன வந்தால் ஆண்டவர் செஞ்ச, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கை செஞ்ச அறிக்கையில் கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? சிலர் பிள்ளைகள் கல்யாணத்துக்காக மாறிடுவாங்க. ஆமாம், பிரதிஷ்டை பண்ணி இப்படி தான் வாழணும் ஆண்டவருக்காக வளர்த்துருப்போம். அதுங்க வளர்ந்து சம்பாதிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருமா, அவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? மாறிடுறோம். ஆரம்பத்தில் நீ என்ன நம்பிக்கை பண்ண, என்ன அறிக்கை பண்ண ஆண்டவர்கிட்ட? என்ன நடந்தாலும் என் பிள்ளைகளை வியாதி வந்துடும், மறிச்சு போயிருமோன்னு பயந்து போய் அந்த பிள்ளைய யார்கிட்ட ஒப்பு கொடுப்போம்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு. ஆண்டவரே, இந்த பிள்ளை உமக்கு தான், இந்த பிள்ளை உமக்கு தான். ஆனால் இப்போ நிறைய கதைலாம் இருக்கும். கொஞ்சம் அது வாலிபம் வரும்போது சரி அவன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு செய்வான், அப்படியே ஒப்பு கொடுத்து மாறி மாறி கடைசியில் அவங்க எல்லாமே முடிஞ்சு போயிடும். அது வரைக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த படா இல்லை. அப்போ நம்ம என்னென்ன ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணமோ அந்த அறிக்கையில் நம்ம எப்படி இருக்கணுங்க? உறுதியாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரூத்து அதில் உறுதியாக இருந்தா. எதில் உறுதியாக இருந்தா? மாமி விரட்டுறா, ஏம்மா நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு இந்த மோபாப் தேசத்தில், இனி நான் பிள்ளை பற்றி தர போகிறதில்ல, இனி கல்யாணம் பண்ண போகிறதும் இல்லை, நான் என் நாட்டை பார்த்து போகிறேன், நீ உன் நாட்டில் இருந்து என்ன செய்ய, நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னான். ஆனால் இவன் என்ன சொன்னா தெரியுமா? ரூத் அதற்கு என்ன சொன்னா தெரியுமா? 1ஆம் அதிகாரம் 16 - 18 வரைக்கும் சீக்கிரமா வாசிக்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். உம்மை குறித்து திரும்பி போவதை பற்றி என்னோடு கூட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அந்த அறிக்கையில கடைசி வரைக்கும் அவ உறுதியா இருந்தாங்க. அதனால அவளுக்கு கிடைச்ச நன்மை என்ன தெரியுமா? என்ன நன்மை கிடைச்சது? போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். யாரை விவாகம் பண்ணாரு? உங்க போவாஸ் யாரு? போவாஸ் போர்வையால் என்னை மூடுமை. அந்த போவாஸ் யாரு? இயேசு. அப்போ கடைசி வரைக்கும் நம்ம ஆண்டவருக்குள்ள உறுதியா இருந்தா நம்ம யார் நம்மளை விவாகம் பண்ண வரப்போறா? இயேசு என்கிற போவாஸ். ஹல்லேலூயா. நீ பண்ணின அறிக்கையில உறுதியாய் நிற்பாய் என்று சொன்னால் என்ன வந்தாலும் கர்த்தருக்குள்ள நிற்பேன்னு. ரூத்துக்கு போராட்டம் எல்லாமே இருந்துச்சு, பாடு இல்லாம இருந்துச்சு, எல்லாத்தையும் சகிச்சு நின்னா. ரூத்து
போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினது போல ஆண்டவராய் இயேசு வருவார், மத்திய ஆகாயத்துக்கு கொண்டு செல்வார், நம்மை விவாகம் பண்ணி 7 ஆண்டு விருந்து வைக்க போறாருங்க. எங்க தெரியுமா? எங்க தெரியுமா? மத்திய ஆகாயத்திலே. ஹல்லேலூயா. ஃப்ளைட்டில் பறக்கலன்னா கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷத்தில், ஒரு நொடி பொழுதில் நம்ம எடுத்துக்கொண்டு சென்று மணவாட்டிகளாகிய நமக்கு ஒரு விருந்து நடக்க போகுது. நம்மை போவாஸ் ரூத் என்கிற இயேசு என்கிற போவாஸ் நம்மை விவாகம் பண்ணி நமக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு இங்க காத்துக்கொள்கிறது மட்டும் இல்ல, நம்மை அவர் விவாகம் பண்ண வரப்போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் வழுகி விலகி போகாதபடிக்கு தேவன் மேல் உள்ள உறுதியில, நம்பிக்கையில ஜாக்கிரதையாயிருங்கள். அழைப்பிலே உறுதியாயிருங்கள், நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாயிருங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள், அறிக்கையிலே உறுதியாயிருங்கள். மற்ற உறுதியை கர்த்தர் சித்தமான வேளையிலே பார்க்கலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ரிபாபா பஷாந்தலரபலவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாபா ஷகபலபா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நற்செயல்கள் தொடங்கினீரே, எப்படியும் செய்து முடிப்பீர். நற்செயல்கள் தொடங்கினீரே, எப்படியும் செய்து முடிப்பீர். உறுதியாய் நம்புகிறேன், எப்படியும் செய்து முடிப்பீர். உறுதியாய் நம்புகிறேன், என் வழியாய் செய்து முடிப்பீர். ஏசையா, ஏசையா, என் தெய்வம் நீதானையா. ஏசையா, ஏசையா, என் தெய்வம் நீதானையா. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா, ஏசையா, என் தெய்வம் நீர்தானே. சொல்லுவோமா? ஏசையா, ஏசையா, என் தெய்வம் நீர்தானையா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ரீபா கலபா துரபலவா, ரிமனமா துரபலவா, சாந்தலா தியாலவா கரபலவா. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு 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 நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறையா. என் தகப்பனே, நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, நீர் அடியாளுக்கு தந்த வார்த்தையை உம்முடைய ஜனத்தோடு இடைப்பட கர்த்தர் கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்துவீராக. உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. அழைப்பிலும் ஆண்டவரே, நம்பிக்கையிலும் ஆண்டவரே, ஜபத்திலும் விசுவாசத்திலும் அறிக்கையிலும் உம்முடைய பிள்ளைகள் உறுதியாய் நின்று செயல்பட அதை காத்துக்கொள்ள உதவி செய்யும். எல்லாவற்றையும் உடைய பொறுப்புள்ள கரங்களுக்குள்ளே தாழ்ந்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஜப அபிஷேகத்தை
விசுவாசத்தின் வல்லமையை கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நடத்துங்க. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில்.